ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. நான் 3 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வைங்க. வேக வச்ச நூடுல்ஸில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே வெங்காயம், கேரட்டு, பீன்ஸை போட்டு ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் சோயா சாஸும் 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மேகி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.